வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பார்க்க போறோம். இந்த அமர்வுல யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை பற்றியும், அதை பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய கணக்குகளையும் பார்க்க போறோம். முதல்ல மீப்பெரு பொது வகுத்தி மீ போ வா அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்குவோம். 20, 24இன் மீ போ வா காண்க. இந்த மீப்பெரு பொது வகுத்தியில வகுத்தினா என்ன சார்? அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இப்ப ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி 0 கிடைச்சா அந்த வகுக்கும் எண்ணை நாம வகுத்தின்னு சொல்றோம். இதான் மெயின் கான்செப்ட். ரைட்டா? இப்ப 20, 24 ரெண்டுக்கும் நம்ம மீப்போவா கண்டுபிடிக்க போறோம். முதல்ல 20னுடைய வகுத்திகள் எல்லாம் எழுத போறேன். பாருங்க. 1, 2, 4, 5, 10, 20. இங்க இந்த எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கிட்டு 20 வகுத்து பாருங்க. விடை என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இப்ப இதெல்லாம் 20இன் வகுத்திகள். இதே மாதிரி 24இன் வகுத்திகள். பாருங்க 1, 2, 3, 4, 6, 8, 12, 24. சரியா? இப்ப இது 2ல எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு பாருங்க. 1, 2, 4. ரைட்டா? இது 2லயும் பொதுவா இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யணும்? இதுல 2லயும் எது பெருசோ அதை பார்க்கணும். அப்ப எது பெருசு? 4. அப்ப மீ பெரு பொது வகுத்திங்கிறது என்னது? 4. சரியா? ஆனால் நடைமுறையில நம்ம இப்படி செய்யறதில்ல. ஒரு எளிய முறையை நம்ம பயன்படுத்துறோம். பாருங்க. இந்த 20, 24 போட்டுக்கிட்டு ஒரு டானா வகுத்தலுக்கான அடையாளத்தை போட்டுக்கிறேன். 2ஐயும் வகுக்கக்கூடிய நம்பர் பார்க்குறேன். சின்ன நம்பர்ல இருந்து எடுக்கிறோம். அப்ப என்ன கிடைக்குது? 2 2 20, 12 2 24. திரும்ப எதால வகுக்கலாம்? 2ஆல வகுக்கலாம். இப்ப பாருங்க. 2 10, 2 12. இதுக்கு மேல வகுக்க முடியுமா சார்? வகுக்கலாம். 1ஆல தான் வகுக்கலாம். ஸோ அதை விட்டுறலாம். அப்ப இது 2ஐயும் வகுக்கக்கூடிய 1ஐ தவிர வேற நம்பர்ஸ் எதுவும் இல்ல. ஸோ இந்த ஸ்டெப்போட நிறுத்திக்கிறோம். இப்ப இடது பக்கத்துல பாருங்க 2, 2ன்னு இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்கோ. இந்த 2, 2 இவற்றினுடைய பெருக்கற் பலன் தான் நமக்கு மீ போவா. 2 × 2 4. ஈஸியா இருக்குல்ல? அடுத்தாப்புல பார்க்க போறது யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அப்படின்னா என்ன சார்? அதை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வழிமுறை என்றால் என்ன? வழிமுறைனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். வழிமுறைனா என்ன சொல்றாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல அல்காரிதம் சொல்றாங்க. வழிமுறை என்பது ஒரு குறிப்பிட்ட கணக்கை தீர்ப்பதற்கான தொடர்ச்சியான படிநிலைகள். தொடர்ச்சியா ஸ்டெப்ஸ் போட்டுட்டே வரோம். இதில் நாம் இறுதி விடையை அடையும் வரை ஒவ்வொரு படியும் அதன் முந்தைய படியின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு முந்தின ஸ்டெப்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்து ஒரு கேள்வி வரும். எதுக்காக சார் இதை பத்தி படிக்கணும்? பாருங்க. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி இரு மிகை முழுக்களின் மீப்பெரு பொது வகுத்தியை எளிய முறையில் கண்டறியலாம். சார் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தடு டானா மெத்தடு சொன்னீங்களே, அதுவே போதுமே. இது எதுக்கு? இப்ப அதெல்லாம் 2 இலக்க எண்களுக்கு ஈஸியா இருக்கும். 3 இலக்க எண்கள்லாம் வந்ததுன்னா நாம இந்த முறையை பயன்படுத்துறோம். சரி, இப்ப யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். முதல் ஸ்டெப்பு பாருங்க. ஏ மற்றும் பி என்பன இரு மிகை முழுக்கள். ஏ கிரேட்டர் தேன் பி அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஏயை பியால் வகுக்க. ஏ என்ன பண்ணுறோம்? பியால் வகுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். யூக்ளிடினுடைய வகுத்தல் துணை தேற்றம் ஞாபகம் இருக்குதா? இதில் ஏங்கிறது என்னது? வகுபடும் எண். பிங்கிறது வகுக்கும் எண். கியூங்கிறது ஈவு. ஆர்ங்கிறது மீதி. இந்த ஒரு அமைப்பில் கிடைக்கும் இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் நமக்கு 2 விதமான தீர்வுகள் இருக்கும். பாருங்களேன் எப்படியெல்லாம் அமையும். ஆர் வந்து 0வாக இருந்தால் என்ன ஆகும்? ஆர் 0வாக இருந்தால் மீதி 0 வந்துருச்சுன்னா ஏ கமா பிக்கு, இந்த ஏக்கும் பிக்கும் மீப்போவாங்கிறது இந்த பியா தான் இருக்கும். அதாவது வகுக்கும் எண் தான் மீப்போவாவாக இருக்கும். சரி, அப்படி இல்லைன்னா சார் இந்த மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்கு இல்லையா? ஆர் நாட் ஈக்குவல் டு 0 எனில் பிஐ ஆரால் வகுக்க. பிஐ ஆரால், இந்த பிஐ ஆரால் வகுத்துறணும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க. பி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு Q1 ப்ளஸ் R1. ஏற்கனவே QR போட்டுட்டதுனால Q1 R1ன்னு போடுறோம். புதிய ஈவு புதிய மீதி. ரைட்டா? இப்போயும் நமக்கு 2 விதமான முடிவுகள் கிடைக்கலாம்.
1 வந்து எப்படி இருக்கும்? R1 0வாக இருக்கும். அப்படி இருந்தா Rக்கும் R1க்கும் மீப்போவா R. இந்த Rக்கும் R1க்கும் மீப்போவா என்னவாகத்தான் இருக்கும்? R ஆக இருக்கும். சார் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படின்னு பாருங்க. R1 நாட் ஈக்குவல் டு 0 எனில் R1 வந்து 0வாக இல்லைன்னா இந்த Rஐ R1னால வகுக்கணும். Rஐ R1னால வகுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? R is equal to R1 Q2 plus R2. இப்போ நம்ம கிடைச்சிருக்கு இல்லையா? ஏற்கனவே Q1 R1 போட்டோம். புதிய ஈவு புதிய மீதிவை Q2 R2 அப்படின்னு போடுறோம். சரி. இப்போ அடுத்தாப்புல இதுலயும் நமக்கு 2 முடிவு கிடைக்கும். அப்ப போய்க்கிட்டே இருக்கும்ல சார்? ஆமா. அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம எது வரைக்கும் தொடரணும்? மீதி 0 வரும் வரை இம்முறையை தொடர்கிறோம். மீதி என்ன வரணும்? 0 வரணும். சரி. அப்படி 0 வந்துருச்சு சார். அப்ப என்ன பண்ணணும்? 0 மீதியாக வரும் நிலையில் அமையும் வகுத்தியானது A மற்றும் Bயின் மீப்போவாகும். கடைசியா 0 வந்துச்சுன்னா அதுதான் Aக்கும் Bக்கும் என்னவாக இருக்கும்? மீப்போவாக இருக்கும். இந்த முறை நாம சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு எளிய கணக்கின் மூலமா இதை நாம பார்க்க போறோம். இது வந்து பக்கம் 42ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கணக்கு. அரசு பொதுத் தேர்வுல கேட்டிருக்கிறாங்க. இந்த கணக்கை தொடர் கழித்தல் முறையில் ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க செயல்பாடா. நம்ம இதை வந்து யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையில் செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தீர்வு எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஏ வந்து 23, பி 12. ஏன்னா ஏ கிரேட்டர் தேன் பின்னு இருக்குல்ல, பெரிய நம்பரை ஏன்னு வச்சுக்கிறோம், சின்ன நம்பரை பின்னு வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள் 23 இஸ் ஈக்குவல் டு 12. இது என்னது? 23ங்கிறது வகுப்படும் எண், பிங்கிறது வகுக்கும் எண். அதான் நான் போட்டுக்கிட்டேன். இங்கே நான் வகுத்து பார்க்க போகிறேன். பாருங்கள், 23 12ஆல் வகுக்கிறேன். எத்தனை தரம் போகுது? ஒரு தரம் போகுது. மிச்சம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 11 கிடைக்குது. ஸோ அப்போ ஏன் வச்சுக்க, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எப்படி எழுதணும்னு மேலே கிடைக்குதுல்ல ஈவு, ஈவை பெருக்கல் அடையாளம் போட்டு எழுதணும், மீதியை ப்ளஸ் அடையாளம் போட்டு எழுதணும். பாருங்கள், ஈவு இன்ட்டு 1 ப்ளஸ் 11. அவ்வளோதான். இந்த மேலே உள்ள வடிவத்தில் எழுதுறதுக்காக இப்படி எழுதுகிறோம். செக் பண்ணிக்கலாம். 12ஐயும் 1ஐயும் பிரிக்கினா 12, 12ஐயும் 11ஐயும் கூட்டினா 23. இப்போ நமக்கு மீதி என்ன வந்திருக்கான்னு பார்க்கணும். 0 வந்திருக்கான்னு பார்க்கணும். வந்திருக்கா? வரல. மீதி 11 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ திரும்பி இந்த முறையை தொடரணும். அப்படி தொடரையில் இந்த 12ங்கிறது என்னவாக மாறும்? வகுபடும் எண்ணாக மாறும். 11ங்கிறது என்னது? வகுக்கும் எண்ணாக மாறும். ரைட்டா? இப்போ நாம் இதை வகுத்து பார்க்க போகிறோம். 12 11ஆல் வகுக்கிறேன். ஒரே ஒரு தரம் தான் போகுது. நமக்கு மிச்சம் என்ன கிடைக்குது? 1. அப்போ இன்ட்டு 1 மேலே உள்ளதை போட்டுக்கிறோம், ப்ளஸ் 1 இந்த கீழே உள்ள 1 போட்டுக்கிறோம். இங்கேயும் மீதி என்ன வரல? 0 வரல. ஸோ நான் என்ன போட்டுக்கிறேன்? மீதி 1 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். ரைட்டா? அப்போ திரும்ப இந்த முறையை தொடரணும். இப்போ பாருங்கள், 11 வகுப்படும் எண்ணாயிடுது, இந்த 1 வகுக்கும் எண்ணாயிடுது. இப்போ 11 1ஆல் வகுத்து பார்க்க போகிறேன். 11ல் எத்தனை 1 இருக்குது? 11 1 இருக்குது. ஸோ நமக்கு மிச்சம் என்ன கிடைக்குது பாருங்கள்? 0 கிடைக்குது. அப்போ இன்ட்டு இந்த ஈவை போடணும்னு சொன்னேன் இல்லை, இன்ட்டு 11 ப்ளஸ் என்ன போட்டிருக்கிறேன்? 0வை போட்டிருக்கிறேன், இந்த மீதியை. ரைட்டா? இப்போ மீதி 0 வந்துட்டதுனால இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிக்கிறோம். இப்போ இந்த கடைசி ஸ்டெப்பில் கிடைச்ச வகுத்தி என்னது பார்ப்போமா? பாருங்க, 1 இல்லையா? அப்போ அதை நான் எழுதிக்கிறேன். என்னென்னு எழுதுகிறேன் பாருங்கள், கடைசி வகுத்தி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம எழுதுகிறோம் 23 மற்றும் 12இன் மீப்போவா 1. சரி. இப்போ இந்த 2 எண்களுக்கு மீப்போவா 1 வந்திருக்குல்ல, இந்த மாதிரி 2 நம்பருக்கு மீப்போவா வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் நாம் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 23ஐயும் 12ஐயும் நாம் என்னென்னு சொல்லலாம்? சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு. அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிறது பயிற்சி 2ல் 1ல் கேட்ட அரசு பொதுத்தேர்வு வினா. 7வது கொஸ்டின் பாருங்கள். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் பொழுது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. இது கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இப்போ பாருங்கள், 1230 1926 டைரெக்டாக அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மீதி ஏற்கனவே அவங்களே கொடுத்துருக்காங்க, 12 வருதான். இதுலேயும் 12, இதுலேயும் 12. அப்போ அந்த 12ங்கிறது என்னது? தேவையில்லாத ஆணி, அதை பிடுங்கிடுவோம். ரைட்டா? இப்போ நம்ம தீர்வு எழுதுகிறோம். முதல் ஸ்டெப்பு பாருங்கள் எப்படி எழுதுகிறோம்ட்டு, தேவையான எண் இஸ் ஈக்குவல் டு மீப்போவா. எதுக்கு? 1230லேருந்து 12 கழித்து ஒரு நம்பர் வந்துச்சுல்ல, அதை எழுதிக்கிட்டு இருக்கேன். 1926லேருந்து 12 கழிச்சேன்ல, அந்த ஒரு நம்பர் வந்துருக்குல்ல, அதை எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 2 நம்பரில் எது பெருசோ அதை ஏன்னு வச்சுக்கிறணும், இன்னொன்று பின்னு வச்சுக்கிறோமா? ஏ 1914, பி 1212. ரைட்டா? இப்போ அடுத்தாப்புல என்ன
எழுதணும்? A இஸ் ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. அடுத்து இந்த 1914 போட்டுக்கிறோம். 1212 இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இனிமேல் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன செய்யணும்? வகுக்கணும். எத்தனை தரம் போகுது? ஒரு தரம் போகுது. மீதி என்ன கிடைக்குது பாருங்க, 696. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெருக்கல் போட்டு இந்த 1 எழுதுகிறோம், ப்ளஸ் போட்டு 696 எழுதுகிறோம். மீதி 696 வந்திருக்கு, 0வா வரல, அதை காமிச்சிடணும் ப்ராக்கெட்டில். மீதி 696 நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஸ்டெப்பு தொடர போகிறோம். எப்படி? 1218 இங்கே போட்டுங்க, 696 இங்கே போட்டுக்குங்க. இப்போ வகுத்து பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எத்தனை டைம்? ஒரு தரம் தான் போகுது. மிச்சம் என்ன கிடைக்குது? 522. அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் 522. இப்போயும் மீதி என்ன கிடைக்கல? 0 கிடைக்கல. ஸோ மீதி 522 நாட் ஈக்குவல் டு 0. திரும்பி தொடர்றோம். 696 ஈக்குவல் டு 522 வகுத்து பார்க்குறோம். எத்தனை தரம் போகுது? ஒரு தரம் போகுது. ஆன்சர் என்ன கிடைக்குது? 174 மீதி. அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் 174. மீதி 174 நாட் ஈக்குவல் டு 0 எழுதிக்கிறோம். இப்போ மீண்டும் தொடர்றோம். 522 இங்கே என்ன போடுறோம்? ஈக்குவல் டு 174 வகுத்து பார்க்குறேன். எத்தனை தரம் போகுதுன்னா 3 தரம் போகுது. மிச்சம் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ஸோ அப்போ மீதி 0 வந்ததுனால இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிக்கிறோம். கடைசி வகுத்து என்னது? 174 இல்லையா? அதுதான் ஆன்சர். அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் பாருங்கள், கடைசி வகுத்தி 174. அப்போ தேவையான எண் என்னது சார்? 174. இது வந்து ஒரு 5 மார்க் கணக்கில் கேட்டிருக்காங்க, ஈஸியாக இருக்கும், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்தாப்பில் நாம் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 2/6. இது வந்து எடுத்துக்காட்டு கணக்காக இருந்தாலும் இதை நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து அரசு பொதுத் தேர்வுகளில் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய மாவட்டத்தினுடைய காலாண்டு அரையாண்டு தேர்வு வினாத்தாட்களில் இது கேட்டிருக்காங்க. 396, 504, 636. வழக்கமாக 2 நம்பருக்கு தானே பார்ப்போம். இங்கே 3 நம்பர்லாம் இருக்குல்ல. முதல் 2 நம்பருக்கு உரிய மீப்போவா கண்டுபிடிச்சிட்டு அந்த விடையை வச்சு 3வது நம்பரோட பார்த்துக்கிறோம். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ரைட்டா? இப்போ பாருங்கள் எப்படி செய்யலான்ட்டு. முதலில் 396, 504 மீப்போவா காண்போம். கண்டுபிடிப்போமா? A 504, B 396. பாருங்கள், 504 ஈக்குவல் டு 396 வகுத்து காட்டுறேன். எத்தனை தரம் போகுது? ஒரு தரம் தான் போகுது. மிச்சம் எவ்வளோ கிடைக்குது? 108. இப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் 108, மீதி 108 நாட் ஈக்குவல் டு 0. ரைட். அடுத்த ஸ்டெப்பில் 396 இங்கே போட்டுக்குங்க, 108 இங்கே போட்டுக்குங்க, வகுத்து காட்டுறோம். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 3 தரம் போகுது. ஆன்சர் என்ன வருது? 72. எத்தனை வருது? ப்ளஸ் 72. அப்பையும் 0 வரல. திரும்ப நம்ம 108 எதால் வகுக்கிறோம்? 72ஆல் வகுக்கிறோம். வகுத்து பார்ப்போம், நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். மிச்சம் 36 கிடைக்குது. அதான் இங்கே போட்டுக்கிறோம், ப்ளஸ் 36. இப்பையும் 0 வரல. மீண்டும் தொடர்றோம். 72 ஈக்குவல் டு 36. அப்போ 72 36ஆல் வகுக்கிறோம். எத்தனை தரம் போகுது? 2 தரம். மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்போட என்ன பண்ணிக்கிறோம்? நிப்பாட்டிக்கிறோம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்குறோம். கடைசியாக கிடைத்த வகுத்தி என்னது? 36. ஸோ அப்போ கடைசி வகுத்தி 36ன்னு எழுதி, இந்த கடைசி வகுத்தி தான் இந்த 2 நம்பருக்கும் மீப்போவோம். அதை எழுதிடுறோம். 396, 504 மீப்போவா எவ்வளவு சார்? 36. இப்போ இந்த 36க்கும் 636க்கும் மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிப்போமா? 36, 636 மீப்போவா காண்போம். A எழுதிக்கிறேன் 636, B 36 இல்லையா? A இஸ் ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. 636 இஸ் ஈக்குவல் டு 36ன்னு எழுதிக்கிறோம். வகுத்து பார்க்குறோம். 636 36ஆல் வகுத்தா எத்தனை தரம் போகுது? 17 தரம். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 36ல் பாதி 18, அதிலேருந்து ஒன்று கழிச்சிருங்க. இல்லை சார் நான் பெருக்கி பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னாலும் ரைட்டு தான். இப்போ பாருங்கள், 612 வருது. மிச்சம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 24. ஸோ இப்போ இன்ட்டு 17 ப்ளஸ் 24, மீதி 24 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ மீண்டும் இந்த முறையை தொடர்றோம். 36 இஸ் ஈக்குவல் டு 24 போட்டுக்கிறேன். 36 24 வகுக்கிறேன். ஒரே ஒரு தரம் தான் போகும். மிச்சம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 12. ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் 12, மீதி 12 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ மீண்டும் என்ன செய்யணும்? தொடரணும். 24 இஸ் ஈக்குவல் டு 12. 24 12ஆல் வகுத்து பார்க்குறேன். எத்தனை தரம்? 2 தரம் போகுது. மீதி என்ன கிடைக்குது? 0. அப்போ இன்ட்டு 2 ப்ளஸ் 0. ரைட்டா? மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துடுச்சு. அப்போ நமக்கு கடைசியாக கிடைச்ச அந்த வகுத்தி என்னது? 12. அப்போ நாம் என்ன எழுதணும்?
கடைசி வகுத்தி இஸ் ஈக்குவல் டு 12. இது எதுக்கும் 636க்கும் 36க்கும் இல்லையா? அப்போ 36, 636 மீப்போவா எவ்வளவு? 12. நம்ம ஏற்கனவே 36 எதுன்னு பார்த்துருக்கோம். முதல் 2 நம்பருக்கு மீப்போவா. அப்போ ஃபைனல் ஆன்சர் எழுத போகிறோம். 396, 504, 636 மீப்போவா இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 12. என்ன மாணவர்களே, இந்த 3 கணக்குகளும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நீங்களே இதை செய்து பாருங்க. வாழ்த்துகள்.